ஹோமியோபதினா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஆல்ரெடி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹோமியோ ட்ரீட்மெண்ட் புதுசாக எடுத்துக்க வர நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குற காமனான சில டவுட்ஸை இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம், ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் நாள்பட்ட நோய்களை மட்டும்தான் குணப்படுத்துமா, அக்யூட் டிசீசஸ் சடன் எயில்மெண்ட்ஸ்க்கு கேட்காதா, இது ரொம்ப ஸ்லோ ஆக்டிங் மெடிசனா அப்படின்லாம் கேட்குறாங்க. அது நிச்சயமாக அப்படி இல்லை. இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி சடன் எயில்மெண்ட்ஸ்க்கெலாம் இம்மீடியட் சொல்யூஷன் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. மூட்டு வலி, ஆஸ்துமா இந்த மாதிரி சில நாள்பட்ட பிரச்சனைகளுக்கு ஸ்டார்ட் ஆகும்போதே எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வந்தால் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சரி பண்ணிடலாம். ஆனால் விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நாள்பட்ட நோய்களுக்கு ஆரம்பத்தில் பெயின் கில்லர்ஸோ இல்லை ஏதாவது சப்ரசிவ் ட்ரீட்மெண்ட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே நாளை ஓட்டிட்டு இது எதுவுமே இனி பிரயோஜனம் இல்லை, நிரந்தரமாக தீர்வு இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுக்க எங்ககிட்ட வரதுக்குள்ளே சில வருஷங்கள் ஓடி போயிடுது. ஸோ இப்படி வருஷக்கணக்காக இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு கொஞ்ச நாள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் வேண்டியிருக்கு. அப்போ தான் அந்த பிரச்சனையை முழுசாக குணப்படுத்த முடியும். சிக்குன்குன்யா, டெங்கு, சிக்கன் பாக்ஸ் இப்படி எல்லா விதமான இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸு கூட ஹோமியோவில் 3 to 5 டேஸில் க்யூர் பண்ண முடியும். ஆனால் எமர்ஜென்சின்னு மற்ற சிஸ்டம்ஸ்க்கெலாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு சரியாகாமல் காம்ப்ளிகேட் ஆன அப்புறமா ஹோமியோபதி டாக்டர்ஸ் எங்களை தேடி வரீங்க. அதுக்கப்புறமா உடனே சரியாகலை, ஸ்லோ ஆக்டிங் மெடிசன் அப்படின்னுலாம் ஹோமியோபதி மேலேயே பழிய போட்டுடுவாங்க. ஸோ ஹோமியோபதி இஸ் நாட் அ ஸ்லோ ஆக்டிங் மெடிசன். எல்லா விதமான அக்யூட் டிசீசஸ், சடன் எயில்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இமீடியட்டாக எங்களால் சொல்யூஷன் கொடுக்க முடியும். அடுத்தபடியாக எல்லாரும் அதிகபட்சமாக கேட்குற கேள்வி, ஹோமியோ மெடிசன் எடுத்துக்கும் போது நிறையா பத்தியம் இருக்கணுமா? ஆக்சுவலி ஹோமியோ மெடிசன்ஸ்க்கு பத்தியம்னு பெருசாக எதுவும் இல்லை. பட் உங்கள் டிசீஸ் கண்டிஷனுக்காக சில உணவு கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டி இருக்கலாம். அது நீங்கள் எந்த நோய்க்காக ட்ரீட்மெண்ட்க்கு வரீங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஹோமியோ மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் மெடிசன் எடுத்த உடனே காஃபி இல்லைனா டீ எடுக்காமல் இருக்கிறது நல்லது. மெடிசன் எடுத்து ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் காஃபி டீ எடுக்காமல் இருந்தால் மெடிசன் உங்கள் உடம்புல 100% ஆக்ட் ஆகும். ஹோமியோ மெடிசன்ஸ் ரொம்ப மைல்டாக இருக்கிறதால மெடிசன் சாப்பிட்ட உடனே காஃபி இல்லைனா டீ எடுத்துக்கும்போது அது மெடிசனோட எஃபெக்டை குறைச்சிரும். சில சமயம் மருந்து முறிக்கவும் செஞ்சிடும். மற்றபடி உடம்புக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. ஹோமியோ மெடிசன்ஸ் எந்தெந்த டிசீசஸ்க்கெலாம் நல்லா கேட்கும்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஹோமியோ மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான டிசீசஸ்க்கும் நல்லாவே கேட்கும். இது பெயின் ஆர் சஃபரிங்கை ரிலீவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணவும் செய்யும். ஸோ நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்காக எடுத்தாலும் சரி, உங்கள் பிரச்சனையை அந்த நேரத்துக்கு மட்டும் கட்டுப்படுத்தாமல் நிரந்தரமான தீர்வும் கொடுக்கும். உதாரணத்துக்கு சிக்குன்குன்யா வந்துட்டு போன எல்லாருக்கும் லேட்டர் லைஃப்பில் ஆர்த்ரைட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் சிக்குன்குன்யாவுக்கு ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் எடுத்த யாருக்கும் அந்த மூட்டு வலி எதுவும் லேட்டர் லைஃப்பில் வரவே இல்லை. அதே மாதிரி ஹெர்பஸ் ஜாஸ்டர்னு சொல்லக்கூடிய அம்மை வகையை சேர்ந்த ஒரு தொற்று நோய்க்கும் ஹோமியோவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட யாருக்கும் போஸ்ட் ஹெர்பட்டிக் நியூரால்ஜியா, அதாவது ஹெர்பஸ் சரியான பிறகும் நரம்பு தாக்கத்தினால வரக்கூடிய ஒரு வலி கண்டிப்பாக வராது. இது வரைக்கும் வரவும் இல்லை. மற்ற சிஸ்டமில் சரி பண்ண முடியாத பல பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதியில் நிரந்தர தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். உதாரணமாக ஆஸ்துமா, மூட்டு வலி, எல்லா விதமான வைரல் டிசீசஸ், தென் சில சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ், அதாவது பைல்ஸ், சைனசைட்டிஸ், நேசல் பாலிப், டான்சிலைட்டிஸ், அடினாய்ட்ஸ், ஹர்னியா அதாவது குடல் இறக்கம், தென் யூட்ரைன் ஃபைப்ராய்ட், பிசிஓடி இந்த மாதிரியான சர்ஜிக்கல் கேசஸ்க்கும் அவங்க நோய்க்கு ஏற்றபடி சில உணவு கட்டுப்பாட்டோட ஹோமியோ மெடிசன்ஸ் எடுக்கும்போது 100% க்யூர் பண்ண முடியும். ஹோமியோ டாக்டர்ஸ் நீங்கள் ஏன் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதில்ல அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டு இருக்கு. அது ஏன் அப்படி ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதில்லைன்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. பெரும்பாலான ஹோமியோ டாக்டர்ஸ் மெடிசன்ஸ் அவங்களே கொடுத்துறதால ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் வேணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மசியில் போய் மெடிசன்ஸ் வாங்கணுன்னா தான் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் தேவைப்படும். தென் நாங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்காததுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வீசிங்னு வர ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்க வரைக்கும் எப்போல்லாம் அவங்களுக்கு வீசிங் வருதோ ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்க அதே மெடிசனை வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது எல்லா நேரத்துலையும் அவங்களுக்கு உதவும்னு சொல்ல முடியாது. அவங்க எங்ககிட்ட வந்து அந்த டைமில் அவங்களோட மைண்ட் செட், வீசிங்கோட சிவியாரிட்டி, அவங்க சொல்கிற அக்ரவேஷன்ஸ், அம்லரேஷன்ஸ் இதெல்லாம் வச்சு நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஒரு மெடிசன் அதுக்கப்புறமாவும் அவங்களுக்கு உதவும்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க அதை வாங்கி அப்படியே கண்டினியூ பண்ணுறதில் அவங்களுக்கு எந்த யூஸும் இல்லாத பட்சத்தில் மெடிசன் வேலை செய்யலைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க.
அது மட்டும் இல்லாமல் சிலர் அவங்க எந்த ப்ராப்ளம்காக வந்தாங்களோ அது சரியான அப்புறமாவும் மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மெடிசின்ஸ் எடுக்கும்போது உடம்புக்கு நல்லா இருக்குது, அதனால் சும்மா கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. இது ஏன்னா ஹோமியோ ட்ரீட்மெண்ட்க்குன்னு வரும்போது நீங்கள் என்ன பிரச்சனைக்காக வரீங்களோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் மைண்ட் செட், ஃபிசிக்கல்ஸ்னு உங்களோட யூனிக் கேரக்டர்ஸை வச்சு நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதால நீங்கள் சொல்லாத சில பிரச்சனைகளும் சரியாகும். அதனால் சில பேர் இந்த மெடிசன் எடுக்கும்போது கான்ஸ்டிபேஷன் இல்லை, அடிக்கடி சளி பிடிக்கிற பிரச்சனை இல்லை, ஸோ இதை நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன், நல்லா இருக்குன்னு தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ நாங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் அவங்க கையில் கொடுக்காத பட்சத்தில் அவங்க திரும்ப எங்ககிட்ட தான் வருவாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு மருந்து வேணுமா வேண்டாமா, அப்படி தேவைப்பட்டால் ஃபஸ்ட்டு கொடுத்த அதே மெடிசன் வேணுமா இல்லை ரெமடி சேஞ்ச் பண்ணணுமான்னு பார்த்து நாங்கள் கொடுப்போம். ஸோ இந்த காரணங்களால் தான் நாங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கையில் கொடுக்கறதில்ல. மற்றபடி கொடுக்கக்கூடாதுன்னெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு பேஷண்ட் தன்னோட டிசீஸ் கண்டிஷனுக்கு தான் என்ன மெடிசன் எடுத்துக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான முழு ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படி தெரிஞ்சுக்க விருப்பப்படுற பட்சத்தில் நாங்கள் கண்டிப்பாக ப்ரிஸ்கிரிப்ஷன் தருவோம். அது மட்டும் இல்லாமல் ஃபாரினுக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மெடிசின்ஸ் கொண்டு போகும்போது நாங்களே ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து தான் விடுவோம். தென் ஹோமியோ மெடிசின்ஸ் ஏன் சூ பண்ணி தான் சாப்பிடணும், எதனால் அதை ஸ்வாலோ பண்ணக்கூடாது? ஏன்னா இந்த மெடிசின்ஸ் கைப்படாமல் வாயில் போட்டு சப்பி சாப்பிடும்போது அது உமிழ் நீரில் கரைஞ்சி நாக்கில் இருக்க நரம்புகள் மூலமாக உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். ஸோ இப்படி சாப்பிட்டா தான் மெடிசனோட ஆக்ஷன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நமக்கு கிடைக்கும். ஹோமியோபதி மெடிசின்ஸ் பற்றியும் இந்த ட்ரீட்மெண்ட் பற்றியும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.